கூப்பர்த்தினோ நகர் புனித யோசேப்பின் திருவிழாவினை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். புனித யோசேப்பின் இளமை காலத்தில் இருந்தே புதிதாக எதையும் கற்றுக்கொள்வதில் மந்தமானவராகவும் மறதி கொண்டவராகவும் இருந்தார். அவரது வாழ்வில் எந்த ஒரு லட்சியமும் இல்லாமல் அலைந்ததால் அனைவரின் இகழ்ச்சிக்கும் ஆளானார். அவரிடம் காணப்பட்ட இந்த குறைபாடுகளின் காரணமாக கப்புச்சின் மற்றும் கன்வென்சுவல் பிரான்சிஸ்கன் சபைகளால் துறவற வாழ்விற்கு நிராகரிக்கப்பட்டார். பின்னர் கன்வென்சுவல் பிரான்சிஸ்கன் சபையில் ஒரு பணியாளராகவும் அதன் பின் ஒரு சகோதரராகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். யோசேப்பின் வாழ்வில் ஏராளமான சவால்கள் இருந்த போதிலும் அவரின் ஆழ்ந்த இறை நம்பிக்கை மற்றும் கடவுள் மீது அவர் கொண்டிருந்த ஆன்மீக பக்தியின் காரணமாக சபை தலைவர்கள் அவரை குருத்துவ படிப்பிற்காக ஏற்றுக்கொண்டார்கள். இறைவனின் அருளால் 1628 ஆண்டு குருவாக அருட்பொழிவு செய்யப்பட்டார். இவர் இறைவேண்டல் செய்யும் பொழுதும் திருப்பலியின் பொழுதும் 70க்கும் மேற்பட்ட முறை காற்றில் மிதப்பதை அவரோடு இருந்தவர்கள் பார்த்து வியப்படைந்தார்கள். இதனால் ஃப்ளையிங் செயின்ட், அதாவது பறக்கும் புனிதர் என்று அனைவரும் இவரை அழைத்தார்கள். புனிதரின் ஆன்மீக அனுபவங்கள் அவரின் புனிதம் நிறைந்த தாழ்ச்சி உள்ளம் கொண்ட வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாய் அமைந்தது. 1767 ஆண்டு திருத்தந்தை 13ஆம் கிளமெண்ட் அவர்களால் புனிதராக அறிவிக்கப்பட்டார். இவர் விமான பயணிகள், விமானிகள் மற்றும் படிப்பதிலோ அல்லது தேர்வில் சிரமங்களை எதிர்கொள்ளும் மாணவர்களின் பாதுகாவலராக போற்றப்படுகின்றார். உலக ஞானத்தை விட கடவுளின் தாழ்ச்சி நிறை ஊழியனாக இருப்பது மேல் என்று தனது வாழ்க்கையை பாடமாக்கினார் கூப்பர்த்தினோ யோசேப்பு. கடவுளை அறிய, அன்பு செய்ய புத்தக அறிவு தேவையில்லை, சிறு துளி நம்பிக்கை போதும். எங்கு தாழ்ச்சியும் நம்பிக்கையும் மனிதனில் இரண்டர கலக்கிறதோ அன்று மனிதன் கடவுளால் உயர்த்தப்படுவான், புனிதனாகவும் போற்றப்படுவான். தாழ்ச்சி நிறை நம்பிக்கையால் உயர்த்தப்பட்ட நமது பறக்கும் புனிதரின் வாழ்க்கை பாடத்தோடு வாழ்வில் இணைந்து பயணிப்போம்.